இப்போ காளியம்மாள் அதிமுகவில் இன்னைக்கு இணைஞ்சிருப்பது தான் ஃபிளாஷ் நியூஸாக காலிலேருந்து போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி சார்? நாம் தமிழர்ல இருந்து எல்லாருமே பாதி பேர் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அதிமுகவில் இணைவதை எப்படி பார்க்கலாம்? காளியம்மாள் அவர்களை பொறுத்தவரை அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர். தாவேகாவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, தகவல்கள் பேசப்பட்டது, வருக வருகன்னு அவங்க இதெல்லாம் கூட போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க இப்போ அதிமுக வந்துட்டாங்க. இப்போ காளியம்மாள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களினுடைய மேடையில பேசி அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. இப்படி மாற்றி போவது அப்படின்றது தமிழ் தேசிய கொள்கையை இவங்க முழுமையா உள்வாங்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குல்ல சார். அரசியலுக்கு அந்த சூடு சொரணை, மானம், வெக்கம், ரோஷம் இதெல்லாம் வச்சுக்கூடாது. இது பெண்ணா இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு பழமொழின்றதுனால உதாரணத்துக்கு சொல்றேன். நிர்வாண உலகத்தில் கோமணம் கட்டினவா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. உலகமே நிர்வாணமாகி இருக்கிறது. நாளைக்கு ஒரு கால் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த பலத்தை விட அதிகமாக பெறுதுன்னு வைங்க. ஏன் காளியம்மாள் மறுபடியும் நாம் தமிழருக்கு வரமாட்டாங்க என்ன நிச்சயம்? தலைவரை நம்பி வேணா கட்சி இருக்கலாமே தவிர கட்சியில் ஏதோ ஒரு சிறு பதவியில் இருப்பவர் வெளியே போய்விட்டார் என்பதற்காக கட்சியை முடிவிட்டு போகிறது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ காளியம்மாள் அதிமுகவில் இன்னைக்கு இணைஞ்சிருப்பது தான் ஃபிளாஷ் நியூஸாக காலிலேருந்து போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி சார்? நாம் தமிழர்ல இருந்து எல்லாருமே பாதி பேர் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அதிமுகவில் இணைவதை எப்படி பார்க்கலாம்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலையில தான் இருந்தாரே தவிர அவர் நாம் தமிழர் கட்சியில் இல்லை. அவர் புரட்சி ஏதோ ஒரு தனி தமிழகம்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. விடுதலை சிறுத்தைகளில் ஒரு காலத்தில் இருந்தவர் தான் அவர். திருமாவளவனுடன் பயணித்தவர் தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மனவேற்றுமையினால் வெளியில் வந்தார். அது இருந்தது. அந்த விடுதலை சிறுத்தைகள் தாக்கிய அந்த ஒரு இதில் அவர் சிறைக்கு போனார். கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டது. அதுலேருந்து வெளியே வந்த உடனே அவர் இப்படி நினைத்திருக்கலாம். அவருக்கு இருந்த ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்ன எதிர்காலம் என்று நினைக்கும் பொழுது நம்ம தனியாக ஒரு கட்சி வச்சுருந்தால் அது சரியாக, அது ஒரு ரொம்ப சின்ன கட்சி. தேர்தல் அரசியலில் பார்க்கும்பொழுது அந்த கட்சி ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்களிடம் பிரபலம் ஆகாத கட்சி. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது. அப்பொழுது அவர் நாம் தமிழர் சீமானை ஆதரவு நிலையில் இருந்தால் அது அங்கே சேர்ந்து இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை விட அவர் அதிமுக போன்ற ஒரு இன்னும் பெரிய கட்சி, ஏன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் திமுக, அதிமுக, இதில் யாரும் மறுக்கவே முடியாது. மாறி மாறி ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க. அதாவது உறுப்பினர் தொகையிலையும் சரி, ஆட்சியில் இருந்த கணக்குலையும் சரி, திமுக, அதிமுக இரண்டு பெரிய கட்சிகள். காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகளே இவர்களை ஓட்டித்தான் ஏதோ ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில் இருந்தால் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். அதாவது நம்ம யூகம் தான் பண்ண முடியுமே தவிர அதுக்கான காரணம் அவர் தான் சொல்ல முடியும். அவரும் காரணம் சொல்லிட்டு தான் சேரணும்னு யார் காரணம் சொல்லி சேர்றாங்க? அது அவருடைய விஷயத்தில் அப்படி இருக்கலாம். காளியம்மாள் அவர்களை பொறுத்தவரை அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு என்ன காரணங்களோ அந்த காரணங்களுக்காக விலகி தாவேகாவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, தகவல்கள் பேசப்பட்டது, வருக வருகன்னு அவங்க இதெல்லாம் கூட போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அதை அவங்க இப்போ அதிமுக வந்துட்டாங்க. அப்போ தாவேகா எவ்வளவு நாள், அது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது ஏன் அவங்க நாம் தமிழர்களை திருப்பி வரப்போகிறாங்கன்னு கூட ஒரு 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 செய்தி தகவல்கள் வந்தாங்க. வரல. அது ஏன் வரலன்றது தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியுமே தவிர அவர்கள் அதிமுகவில் சேர்ந்ததுக்கு காரணம் ஒரு அங்கே சேர்ந்தால் அந்த மயிலாடுதுறை பகுதியில் அவர் 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 இருக்கக்கூடிய அந்த மயிலாடுதுறை அந்த பக்கத்தில் அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்.
அந்த டெல்டா மாவட்டங்களில் உள்ள குறைபாடு, அதாவது என்ன குறைபாடுகள், மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிந்தவர், பேச்சாற்றல் உள்ளவர். இப்போ அதிமுகவில் சேர்ந்தால் நமக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பேசியே கூட உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கூட கூப்பிட்டுருக்கலாம். அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது திமுக அதிமுக என்ற 2 பெரிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருப்பதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அதற்கு இணையாக வந்து நாம் தமிழர் கட்சியோ இல்லை தாவேகாவோ வளர்ந்து விட்டதா என்றால், நாம் தமிழர் கட்சி இப்போ தான் 8.5% வரைக்கும் வாங்கியிருக்கு. இந்த தடவை அதை விட அதிகமாக வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் அவர்கள் காரைக்குடியில் நிற்கிறாரு, 234 தொகுதியிலையும் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு 10 சீட்டாவது வாங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் முடிவு மக்களின் கையில். திமுக அதிமுக அப்படின்னு வரும்பொழுது திமுகவா அதிமுகவா அப்படின்றது தான் மக்களுடைய எப்பொழுதுமே அந்த சாய்ஸ். மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை திமுக, ஒரு தடவை அதிமுக. எம்ஜிஆர் இருக்கும்போது தான் வந்து அவர் வந்து 3 முறை தொடர்ந்து முதல்வராக இருந்தார், ஆட்சியை பிடித்தார். ஜெயலலிதா அவர்கள் 2 முறை பிடித்தார்கள். திமுக இதுவரைக்கும் 2 தடவை தொடர்ந்து ஆட்சியை பிடித்தால் இதுவரை வரலாறு இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து அவங்க இந்த வரலாறு, ராசி பலன், வாஸ்து இப்படிலாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வருவாங்க வரலன்னு சொல்லுறது அது இல்லை, நம்ம வேலை இல்லை. மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் அதிருப்திகள் அதிகமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாலியல், பெண்களுக்கு எதிரான பாலியல், சிறுமிகளுக்கு, மூதாட்டிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு வரும்போது மக்களுடைய அதிருப்தி வந்து எங்கே எதிர்பக்கம் போகும்னா, எதிர்பக்கம் எங்கே போகும், எதிர்கட்சிகளிடம் போகும்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதிமுகவாக இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதிமுக தான் போகணும்னு நான் சொல்லலை. ஏன்னா ஆட்சியில் இருந்தவர்கள் மாறி மாறி திமுக அதிமுக. எடப்பாடி அவர்கள் 4 வருடம் முதல்வராக 4.5 வருடம் இருந்திருக்கிறார். அதற்கு முன்னால் அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்போ அங்கே ஒரு என்ன அந்த வெயிட்டேஜ்னு சொல்லுவோம், மதிப்பீடு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் சீமானுக்கு ஆதரவானவர்கள் வந்து அவருடைய கருத்தியல் சரியாக இருக்கிறது, விவரங்கள், மக்கள் பிரச்சனைகளை உணர்ந்து பேசுகிறார் அப்படிங்கிறதுனால, அப்படி உணர்ந்ததுனால தான் 2%, 1.5% இருந்ததெல்லாம் வந்து இப்போ வந்து 8.5% வந்தது. இதை விட அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அதை நீங்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினார்கள் அப்படின்னு சொன்னால் கூட, அது எப்படி இருந்தாலும் அரசியல் அனுபவமற்றவர்கள் என்பதுதான் அவர்களுடைய குறைபாடை தவிர, அவருக்கு கூட்டம் வருகிறது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமோ இல்லை வந்து அதில் வந்து பொய்யோ இல்லை. விஜய்க்காக வருபவர்கள் வந்து யாரும் வந்து அவர் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை நிர்வாகம் செய்யும் அளவுக்கு அங்கே வந்து அந்த கட்டமைப்பு வந்து சரியாக இல்லை என்பதுதான் அப்படி வரக்கூடிய ஒரு அதாவது வெளிப்படக்கூடிய விஷயங்களாக தெரிகிறது. கண்டிப்பா சார். இப்போ காளியம்மாள் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களினுடைய மேடையில பேசி அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாற்று, குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவிடக்கூடியவராக இருந்தார் இல்லையா. அந்த கருத்துக்களை கேட்டு வளர்ந்த இவங்க இப்படி மாற்றி போவது அப்படின்றது வந்து அப்போ தமிழ் தேசிய கொள்கையை இவங்க முழுமையா உள்வாங்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குல்ல சார். இல்லை, அதாவது நான் பொதுவாக காளியம்மாள்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த டிஆர் பாலு அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவரே வந்து நான் 10 கப்பல்லாம் வச்சுக்கல, 2 கப்பல் தான் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதுவும் வந்து அந்த 2 கப்பலுக்கு பணம் வந்து கடன் வாங்கி ஒரு நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கினேன்னார். அண்ணாமலை குறுக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பண்ணும்போது 2 கப்பல் தான் வாங்கினேன்னாரு. உண்மையை ஒத்துக்கிட்டார், 2 கப்பல்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாலேயே ஒரு கப்பல் 7 ஸ்டார்னு ஒரு கப்பல், 7 ஸ்டார் ஷிப்பிங்னு ஒரு கப்பல் முன்னால் வச்சுருந்தார் ட்ராலரு. அது ஒரு கால் விற்றுட்டாங்களோ, அதனால் அது 2 நிமிஷம் அது கணக்கில் சொன்னாரோ, அப்படி இருக்கலாம். ஒன்றை விற்றுட்டு ஒன்று வாங்கியிருக்கலாம், தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு அந்த இதெல்லாம் சொன்னார்.
என்னுடைய மகனுடைய நிறுவனம் என்பது தெரியாது. அந்த கப்பல் வாங்குறதுக்கு கடன் ஒரு நிறுவனத்தில் வாங்கினேன். அப்புறம் தான் தெரியும் அது வந்து என்னுடைய மகனுடைய நிறுவனம் என்று. அப்போது எனக்கு தெரியாது. பாருங்கள், எவ்வளவு பல கோடிகள் ஒரு கப்பல் வாங்குற அளவுக்கு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கிறது. இதுடைய உரிமையாளர் யார் என்று அந்த கடன் வாங்குபவருக்கு தெரியவில்லை. கடன் வாங்குபவர் யார் என்று இவருக்கு தெரியவில்லை. வர்த்தகம் எவ்வளவு ஒரு சமநீதியாக நடைபெறுகிறது. அப்போ டிஆர் பாலு அவர்கள் எவ்வளவு உண்மை பேசுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார். அந்த உண்மைத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் எனக்கு அவர் மேலே வந்து மரியாதை கூடிவிட்டது. என்னென்னா, அரசியலுக்கு வந்த பிறகு இந்த வெக்கமான ரோஷம் இதெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது, சூடு சொரணை எல்லாம் வச்சக்கூடாது. நான் வந்து அவரை வந்து விமர்சனம் செய்யலை. அவர் இயல்பாக அரசியலை புரிந்து கொண்டு நடக்கிறார், இல்லை நடிக்கிறார், ஏதோ ஒன்று, ரெண்டு ஒன்று தான். அரசியலில் தமிழ்நாட்டில் தான் வந்து சினிமாவில் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சரி, அரசியலுக்கு வந்தப்புறம் வந்து நடிப்பு நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சினிமாவை விட அதிகமாக இங்கே அரசியலில் நடிக்கிறார்கள். இது ஏதோ ஒரு தமிழ்நாட்டுடைய இயல்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த மாதிரி டிஆர் பாலு அவர்கள் சொன்னது போல் அரசியல் என்று வந்துவிட்டால் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கொள்கை, சித்தாந்தம் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பது வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 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 ஃபார்முலா, ஒரு மாடல் உருவாகிவிட்டது. நான் இதை வந்து இவங்க அவங்க அப்படின்லாம் பேசலை. இங்கே அரசியல்னு வந்து இல்லைன்னா வந்து கருணாநிதியுடன் திமுகவோட கருணாநிதி கொடுங்கோலர், என்னுடைய கல்லறையில் கூட திமுகவுடன் நான் கூட்டணி சேரமாட்டேன்னு சொன்ன வைகோ இன்னைக்கு தன்மானத்துடன் 4 சீட்டில் 1 சீட்டு தனி சின்னம், 4 சீட்டில் 3 சீட்டு உதயசூரியனில் நின்றுட்டு தனி சின்னத்தை வந்து இல்லைன்னா அதாவது அடுத்த முறை தேர்தலில் தனி சின்னம் கிடைக்காது என்பதற்காக 1 சீட்டு போனால் போதுன்னு அவங்க விட்டு கொடுத்து ஒரு தனி சின்னத்தில் நிற்க சொல்லியிருக்காங்க. இல்லை, தன்மானம் எங்கே வந்துச்சு? தன்மானம் என்று ஒன்று இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? முதல்ல அந்த அன்னைக்கு வந்து மதிமுகவுடைய அந்த தேர்தல் வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் நின்று இருக்கிறது மதிமுக பிரிந்து வந்த காலத்தில். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லுவது தவறாக போய்விடும். நம்ம ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக ஆன மாதிரி. ஏன்னு கேட்டால் அதிலிருந்து அதுக்கப்புறம் 100, 35 இப்படியெல்லாம் ஒரு தேர்தலுக்கும் வந்து குறைஞ்சி கடைசியில் இப்போ வந்து எங்கே வந்துருச்சு? 4 சீட்டுக்கு வந்துருச்சு. 234 234 நின்ன காலம் உண்டு மதிமுக திமுகலேருந்து பிரிந்த அந்த சமயத்து. அதிலிருந்து 4 சீட்டில் அதுவும் 3 வந்து உதயசூரியனில் நிற்கிறது. அப்போ அரசியல்னு வந்து என்னுடைய கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், திமுக வந்து ஒரு கொள்ளை கும்பல் என்று பேசியவர். கோபாலபுரத்து கொள்ளை கும்பல். ஸ்டாலின் அவர்களை வந்து அதாவது ஒருமையில் பேசியதோடு அவர் சொன்ன வார்த்தையிலேயே நம்ம சொல்கிறதுக்கு வந்து, ஏன்னா முதல்வராக இருக்கார், ஒரு மூத்த அரசியல்வாதி, யாரையுமே நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கொச்சையாகலாம் பேசியிருக்கிறார் ஒரு நாளிதழுடைய பேட்டியில், வீடியோ பேட்டியில். அந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறவர் எங்கே நிற்கிறாரு? ஐயா கமலஹாசன் உலகநாயகன் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து திமுக ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்தவர். கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து அவமானப்படுத்த வேண்டுமென்றால் வீல் சேர் என்று சொல்ல வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்களை குறைத்து பேசியவர், கொச்சையாக பேசியவர். இன்றைக்கி எங்கே இருக்கார்? அங்கே தானே ராஜ்யசபா. அப்போ டிஆர் பாலு பேரில் எனக்கு எப்படி அதிக மரியாதை வந்ததுன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? உண்மையை சொன்னார்ல, அரசியலுக்கு வந்தால் அந்த சூடு சொரணை, மானம், வெக்கம், ரோஷம் இதெல்லாம் வச்சுக்கூடாது. நியாயமாக சொன்னாரா இல்லையா? பாக்கி பேர்லாம் ஒத்துக்கல, அவர் ஒத்துக்கிட்டார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்போ இப்படிப்பட்ட அரசியல் களத்தில் இது பெண்ணாக இருக்கீங்க. இருந்தாலும் வந்து ஒரு பழமொழின்றதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிர்வாண உலகத்தில் கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. உலகமே நிர்வாணமாகி இருக்கிறது. தன் மானத்தை மறைப்பதற்காக ஒரு துளி உடை அணிந்தவன் பைத்தியக்காரனாக கருதப்படுகிறான்.
அதுதான் அரசியல் களம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். கண்டிப்பாக சார். ஆனா இன்னொரு கேள்வியும் என்ன இருக்குன்னா, அதாவது திமுக, அதிமுக என்னதான் பெரிய கட்சின்னு சொன்னாலும், நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறமைக்காகவே பல பேர் வாடகை வாய்களாக இவங்க கட்சியில சேர்த்துக் கொள்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்போ அதிமுகல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்களாக இருக்கட்டும், நாச்சியால் சுகுந்தி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அங்க போய் இணைஞ்சு இன்னைக்கு பேச்சாளர்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயமும் நடக்குதா அரசியல்ல அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நடக்கத்தான் செய்யும். அதாவது இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சி வந்து இளைஞர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயிற்சி பாசறை போல இருக்கு. ம். பேச்சு திறமை உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய பேச்சு திறமையை வளர்த்து அவர்களுடைய என்ன சொல்கிறது விஷய ஞானம், தமிழ்நாட்டுடைய அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதை நோக்கி பயணம், ம். இதெல்லாம் வந்து அந்த விவரங்களை அவர்களுக்கு ஒரு அந்த கட்சியுடைய பயணத்துடனே இணைந்து அந்த பயணம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்டவர்கள் வந்து இது வந்து நீங்கள் இது சரியா தவறா என்பதை விட இது யதார்த்தத்தில் நடைபெறுகிறது. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா, புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்றாங்க, சின்ன கம்பெனியில். அந்த சின்ன கம்பெனியில் சேரும்போது எல்லா வேலையும் செய்வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். அது வந்து ஒரு புது கம்பெனியில் போனோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளை வந்து முதல்ல வந்து எங்கே போடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் வெளிநாட்டுக்கு போனபோது ஒரு நிறுவனத்தில் முதல்ல வந்து சேர்ந்து சொன்னேன். அந்த தலைவர் அந்த நிறுவனத்தோட அதுக்கப்புறம் தான் நான் சொந்தமாக தொழில் தொடங்கினேன். அங்கே போய் முதல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர் அதிகாரி சொன்னார், முதல்ல ஒரு வாரம் வந்து இந்த டெஸ்பேட்சு உள்ளே வர தபால், வெளியில் போகிற தபால், இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்தியாவிலேருந்து நான் ஒரு வங்கியில் அதிகாரியாக இருந்து நான் வந்து அதை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு உயர் அதிகாரி போஸ்ட்டு அங்கே வந்திருக்கேன். ஒரு கப்பல் கம்பெனி அது. நம்மளை டெஸ்பேட்சில் இருக்கிறது, டெஸ்பேட்சுங்கிறது வந்து வரதை வாங்கி வைக்கிறது, வெளியில் போடுறது, கரெக்டான முகவரி பார்த்து அனுப்புறது, இவ்வளோ தானே குறைந்தபட்ச திறமை உள்ளது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் டெஸ்பேட்ச் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி அப்போ அந்த தலைவர் சொன்னார், அவர் வந்து பழுத்த வயதில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர். எதுக்காகனா என்ன வருது இந்த கம்பெனிக்கு, யார் யாரெல்லாம் வந்து தொடர்பில் இருக்காங்க, என்ன விதமான தொடர்பில் இருக்காங்க, இது எல்லாம் வந்து உள்ளே வர தபால்லையும் வெளியில் போகிற தபால்லையும் இந்த கம்பெனியுடைய கொள்கை என்ன, நிர்வாக கட்டமைப்பு என்ன, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இது எல்லாமே அந்த டெஸ்பேட்சில் ஒரு வாரம் உட்காந்தா புரிஞ்சிடும். வேறு எந்த இடத்துல போனாலும் அந்த துறை மட்டும்தான் தெரியும், இன்னொரு துறையை பற்றி தெரியாது. இங்கே உட்காந்தா எல்லா துறையை பற்றி அந்த குழுமம், அந்த கப்பல் ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, ஒரு 4-5 கம்பெனி, அதில் நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழுமம், இந்த குழுமத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது ஒரு பெரிய பாடம். இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இதை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சின்ன கம்பெனியில் சேர்ந்தவொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு துறை இருக்காது. இதையும் நீங்கள் தான் பார்க்கணும், அந்த வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும், அதை முடிச்சுட்டு இந்த வேலை பார்க்கணும், எல்லாமே கற்று. நீங்கள் பெரிய நிறுவனத்தில் போனால் பர்ச்சேசஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிலேஷன்ஸ் தனித்தனியாக இருக்கும். சின்ன கம்பெனியில் இருக்கிற ஒரு 4 பேரோ 8 பேரோ வந்து எல்லாத்தையும் எல்லாரும் செய்யணும். இந்த சின்ன கம்பெனியில் என்ன சௌகரியம்னா எல்லா வேலையும் நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு அனுபவசாலியாக ஆகலாம், உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்போ உடனே வந்து இயல்பு என்ன, இந்த சின்ன கம்பெனியில் நமக்கு இவ்வளோ கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம தொடர்ந்து இந்த சின்ன கம்பெனியை பெருசாக்குவோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களான்னு பார்த்தா அநேகமாக இல்லை. இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு பிரமாதமாக ஒரு பயோடேட்டா தன்னை பற்றிய அந்த தகவல்களை போட்டு இதை விட பெரிய நிறுவனத்துக்கு அதிக சம்பளத்துக்கு இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவிக்கு போகணும். இது மனித இயல்பு. அரசியல் மட்டும் இதுக்கு வந்து எப்படி விதிவிலக்காகும் சார்? ஆனால் இப்படி கட்சி தாவல்கள் செய்யும் போது மக்கள் மத்தியிலும் சரி, வளர்த்தெடுத்த கட்சியின் மத்தியிலும் சரி, அந்த அவர்கள் துரோகிகளாக அடையாளம் காணப்படுறாங்கல்ல சார், அப்புறம் எப்படி மீண்டும் மக்கள் அவர்களை நம்புவாங்க? அப்படிலாம் இருந்தால் வைகோ, கமலஹாசன் போன்றவர்கள்லாம் இன்னும் அரசியல் நடத்தி கொண்டு தானே இருக்கிறார்கள். நான் சொல்வது வந்து அது சரி என்று நான் அதை நியாயப்படுத்தி பேசவில்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் அதை நியாயப்படுத்தலை, அதுதான் சரி, அதில் தவறே இல்லைன்னு நான் பேசலை. ஆனால் அது யதார்த்தமாகிவிட்டது என்பதை வருத்தத்துடன் குறிப்பிடுகிறேன். புரியுது. அது வந்து
இப்போ மக்கள் யார் வந்து கேட்குறாங்க? இப்போ முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு முதல்வர் அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருந்து வேறு யாருமே வந்து அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னார். அப்பொழுது உதயநிதி, இப்போது துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்? நான் வந்து சினிமா தான் எனக்கு விருப்பம், திரைப்படம் தான் என்னுடைய விருப்பம், நடிகனாக இருப்பதான் நான் விரும்புகிறேன், சினிமா எனக்கு அரசியல் தெரியாது, அரசியலுக்கு வரமாட்டேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் அவரை வர அனுமதித்தார், அவரும் வந்தார். வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்? நான் வந்து எம்எல்ஏ எல்லாம் கடை தொண்டன், கடைக்கோடி தொண்டன் திமுகவில், எனக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க. எம்எல்ஏ ஆனாரா இல்லையா? சேப்பாக்கத்தில் அமைச்சர் ஆனாரா இல்லையா? துணை முதல்வராக போகிறார்கள்னு கேட்டதற்கு அது முதல்வருடைய முடிவு. இருந்தாலும் என்னை விட அதற்கு தகுதி பெற்றவர்கள், திறமையானவர்கள், மூத்தவர்கள், துணை முதல்வர் பதவிக்கு தகுந்தவர்கள் திமுகவில் நிறைய பேர் இருக்கிறார். அந்த நிறைய பேரில் யாருக்காக கொடுத்தாங்களா? 60 வருடங்களுக்கு மேலாக திமுகவிலேயே பயணம் செய்தவர், மாற்றுக் கட்சியிலிருந்து வராமல் திமுக பயணித்த துரைமுருகன் துணை முதல்வர் ஆக முடிந்ததா இன்று வரை? இனிமேல் 86 வயசுக்கு மேலாக போகிறது, உடம்பு வேறு சரியில்லை. பாமகவில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்? என்னுடைய குடும்பத்திலிருந்து யாராவது வந்து அரசியலுக்கு வந்தால் என்னை நடுத்தருவில் கட்டி அடியுங்கள், சாட்டையால் அடியுங்கள். அன்புமணி அவர்கள் வந்தாரா இல்லையா? அதற்கு பின்னால் அவருடைய மனைவி சௌமியா அவர்களும் வந்தார்களா இல்லையா? ராமதாஸ் ஐயா அவர்களே வந்து அவருடைய மகள் காந்திமதியை வந்து எம்எல்ஏ ஆக்குவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். கட்சிக்கு, அவருடைய அணிக்கு தலைவராக, பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு இப்போ மக்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு விட்டார்களா? ஐயா ராமதாஸ் சொன்ன மாதிரி சாட்டையை கையில் எடுத்து விட்டார்களா? அவர் தானே சொன்னார், அடிங்கன்னு சொன்னார்னு சொல்லி அவரை யாராவது கேட்குறாங்களா? மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், இந்த அரசியல்வாதிகள்னால் இப்படி தான் சொல்லுவாங்க, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருக்கும் அப்படின்னு மக்கள் பழகிவிட்டது. அது சரி, நியாயம், இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு நான் சொல்லலை. ஆனால் ஆரோக்கியம் இல்லாத இதுதான் யதார்த்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை வேதனையுடன் தெரிவிக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போது களியம்மாள் அங்கே போகிறாங்க. நாளைக்கு ஒரு கால் நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்பார்த்த பலத்தை விட அதிகமாக பெறுதுன்னு வைங்க. இதே காளியம்மாள் மறுபடியும் நாம் தமிழருக்கு வரமாட்டாங்க என்ன நிச்சயம். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது சீமானுடைய முடிவு, அப்படி வேணால் இருக்கலாமே தவிர, ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக, இடைக்கால முதல்வராக இருந்தவர், திமுகவில் வந்து சேரலையா? ஜெயலலிதாவும் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எதிரிகளாக இருந்தார்கள். ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு அரசியலுக்கு வந்து ஒரு இடைக்கால முதல்வர் என்று 3 முறை வந்து வாய்ப்பு கிடைத்தவர். அது ஜெயலலிதா அவர்கள் தான் அதற்கு காரணம். அங்கே வந்து அந்த கட்சியில் வந்து அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஒருங்கிணைப்பாளர் என்று சொன்னால் ஏறக்குறைய தலைவர் என்று தான் அர்த்தம். இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் முதல்வராகவும் இவர் துணை முதல்வராக. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து இப்படி நினச்சி பாருங்கள், ஓபிஎஸ் இங்கே வந்தால் ஏற்றுக்கிட்டாங்க, இங்கே துணை முதல்வராக இப்போ அதை நான் சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்லி, கற்பனை வாதத்திற்காக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு போனால் எப்படி இருக்கும்? அப்படி தானே வந்து ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தது, கிட்டத்தட்ட அப்படி தானே. உதயநிதியாவது வந்து அரசியலுக்கு வந்து சில வருடங்கள் தான், ஓபிஎஸ் இத்தனை வருடங்கள். கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்றால், ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது அந்த தேர்தலில் நிற்கும்போது தான் அதோடைய விளைவு தெரியும். இது ஓபிஎஸ்ஸுக்கும் பொருந்தும், வைகோவுக்கும் பொருந்தும், கமலஹாசனுக்கும் பொருந்தும், காளியம்மாளுக்கும் பொருந்தும். சரி, இப்போ காளியம்மாள் போன்றவர்கள்லாம், ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் அங்கே இணைவதால் நாம் தமிழருக்கு இந்த தேர்தலில் ஏதாவது பலம் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் வந்து அதாவது பலம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வெளியே செல்வதை வந்து தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும்.
அது ஏன் சொல்கிறேன்னா அந்த பயிற்சி வந்து அதாவது நாற்று நடுவது என்பது பழக்கத்தில் உண்டு தான், விவசாயத்தில் இருக்கிறது. எந்த ஒரு நீங்கள் வந்து நெல்லோ இல்லை எந்த கதிரோ வந்து நட்ட இடத்திலேயே அது வந்து முளைத்தால் கூட அதை நாற்றாக கொண்டு போய் வேறு இடத்தில் வைத்தால்தான் அது வந்து பழக்கத்தில் உள்ளது, இயல்பான விஷயம். அதே சமயத்தில் விதையெல்லாம் எங்கேயோ வந்து விருட்சமாக போகிறது, இல்லை வந்து வேறு இடங்களுக்கு பலன் தருகிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இங்கே வந்து என்ன குறைகள், எதனால் அவர்கள் விலகுகிறார்கள், விலகுவதற்கு ஏதாவது கருத்தியல் ரீதியான காரணங்களா, இல்லை அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து சரிவர பூர்த்தி செய்யப்படவில்லையா என்பதை நாம் தமிழர் தலைமை சீமான் அவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் சொல்வது எதுக்கான, நீங்கள் ஒன்றும் ட்ரைனிங் காலேஜ் நடத்தலையே, பயிற்சி பற்ற நடத்தலையே, போனால் போகட்டும் என்று இருக்கலாம். அது வந்து அரசியலில் சாதாரணம். ஒருவரை நம்பி, அதாவது தலைவரை நம்பி வேணால் கட்சி இருக்கலாமே தவிர, கட்சியில் ஏதோ ஒரு சிறு பதவியில் இருப்பவர் வெளியே போய்விட்டார் என்பதற்காக கட்சியை மூடிவிட்டு போக போகிறதில்லை. எந்த கட்சியுமே அப்படி ஆக போகிறதில்லை. எவ்வளோ பெரிய தலைவர்கள், நாஞ்சில் மனோகரன் என்று இருந்தார், அவர் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்து ஒரு கட்டத்தில் கலைஞர் அவர்கள் வந்து மிக கடுமையாக அவரை விமர்சித்தார். மந்திரக்கோள் மைனர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விமர்சித்து கொஞ்சம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து மேடையில் வந்து பேசினார். 1-2 மாதங்களில் அவர் இந்த பக்கம் வந்துட்டார். வந்த உடனே அதே கருணாநிதி அவர்கள் மேடையில் வந்து, நாஞ்சிலார் என்னுடைய அருமை நண்பர், அவரை நான் நினைக்காத நாள் இல்லை. அப்போ அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதாவது சகஜம்னு நம்ம சொல்கிறது வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி ஒரு தரமான அரசியல் களம் அமைய வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறதே தவிர, எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர, சூழ்நிலை யதார்த்தம் அப்படி இல்லை. ஆனால் சீமான் அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல சார், துரோகிகளை களை எடுத்து தருணமாக அவருக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ப்ளஸ் மக்கள் மத்தியிலும் அதை வந்து எடுபடும்ல சார். கரெக்ட். அது வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இந்த சித்தாந்தத்தை நம்பி இருப்பவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தை பயன்படுத்தி தான் மட்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தள்ளி போகிறார்கள் என்று நினைத்தால் அது ஒரு விதத்தில் அவருக்கு வந்து லாபமாக இருக்கலாம். பட் வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னால், வாக்கு வங்கி இப்போ காளியம்மாள் போன்றவர்கள் வந்து அதிமுக போனதுனால இன்னும் 10%, 5% கூட வந்துட்டு போதா அங்கே வாக்கு வங்கி அதிமுகவுக்கு? அதிமுகவும் அப்படி எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. காளியம்மாளும் அப்படி நினைத்து அங்கே போயிருக்க அதற்கான சூழ்நிலை இல்லை. கண்டிப்பா சார். இப்ப தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி புதியவர்கள்லாம் போய் மாற்று கட்சியில் இணையும் போது அந்த கட்சிக்கு, குறிப்பா அதிமுகவுக்கு பலம் கூடுதான்ற கேள்வியும் இருக்கு. இல்லை, அந்த தொகுதியில் அவர்களுக்கு வந்து வேறு, அதாவது இது எல்லாமே ஒன்றும் அது ஒப்பிடுதலில் தான் வந்து இதை வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியும். இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுகவிற்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு பலமான வேட்பாளர், நல்ல பேச்சாளர் யாருமே சரியாக இல்லை அப்படின்னா காளியம்மாள் அங்கே போனது பலம் அதிமுகவுக்கு. இப்போ அங்கே அதிமுகவில் மயிலாடுதுறை அதை ஒட்டி நான் சொல்கிறது அந்த அந்த பகுதியில், அதை சட்டமன்ற தொகுதியில் அந்த குத்தாலம் இருக்குது, இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மயிலாடுதுறை என்பது பாராளுமன்ற தொகுதி, அதற்கு ஒரு 5 அல்லது 6 சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதிகளில் ஏற்கனவே அதிமுகவில் வெகு நாட்களாக பயணித்து வருவார்கள். காளியம்மாளுடைய வருகையால் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தால் காளியம்மாளுடைய வெற்றிக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் அதே கட்சியில் இருந்து. இது வந்து அதிமுகவில் தான் நடைபெறும் இல்லை, எந்த கட்சி, திமுக எங்கே வேணாலும் நடைபெறலாம். எல்லாருக்குமே என்ன கேள்வி, நான் இங்கே இத்தனை வருஷம் உழைச்சேன், இவ்வளோ வருஷமாக நான் இங்கே வந்து மாவட்டத்தில் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், பஞ்சாயத்தில் இருந்திருக்கேன், இதுவாக இருந்திருக்கேன், மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன், நிர்வாகியாக இருந்திருக்கேன், நகர செயலாளராக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இன்றைக்கி வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு காலம் அவர்கள் சரியாக பணி செய்யவில்லை என்று கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அது என்ன பிரச்சனையில் வரும்னா உள்குத்தில் வந்துடும். திமுக வந்து எதிர்த்து வேலை செய்வதை விட அதிமுகவில் உள்குத்து,
அல்லது அந்த பக்கம் அதே மாதிரி திமுகவில் கூட இன்றைக்கி கூட திமுகவில் பாருங்கள் சீனியர் வர்சஸ் ஜூனியர்னு இருக்குது. இது யாருக்கு பிரச்சனை? உள்கட்சி பிரச்சனை. சீனியர்களை ஒதுக்கி விட்டு இளைஞர் அணிக்கு அதிகமாக கொடுப்பதால் இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வரோன்னு சொன்னால் இந்த சீனியரெல்லாம் வந்து ஏதோ தாங்கள் அவமானப்படுத்துவதாக படுத்தியதாக நினைப்பார்கள் இல்லையா? அப்படி நினைக்கும் போது என்ன செய்வார்கள்? கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, எதிர்பக்கம் கரம் கோர்க்க தயங்க மாட்டார்கள். அதுதான் அரசியல். அப்படிதானே சார் செங்கோட்டையன் அவர்கள்லாம் வெளியே வந்தது. அது அதாவது சகஜம். அப்போது உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் வளர்வார்கள். இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பலமாக இருக்கும் அல்லது பலவீனமாகவே இருக்கும் போய்விடும் என்பது அதிமுகவுக்கு பலவீனமா இல்லை காளியம்மாளுக்கு அது பலவீனமாகவா? காளியம்மாள்னா காளியம்மாள் போன்ற அந்த மாதிரி மாற்று கட்சிக்கு போனவர்களுக்கு அது சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்க்க போனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். திமுகவிலேயே ரொம்ப நாட்களாக பல வருடங்களாக பயணித்தவர்களை விட இவர்கள் அதிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். சேகர்பாபு அவர்கள், ராஜகண்ணப்பன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், நிறைய இவர்கள்லாம் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் ஏற்கனவே இங்கே இருந்தவர்களை விட அதிக சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அது சரி தவறு என்று சொல்வதை விட தமிழ்நாட்டின் அரசியல் களம் இப்படித்தான் என்று ஆகிவிட்டது. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று சொல்லுது எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் வந்து இயல்பாக வந்து அமைந்து விட்டது. இப்போ திமுகவில் இருக்கிறவங்களுக்கே துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அந்த கேஎன் நேரு போன்றவர்கள்லாம் திமுகவிலே இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கோல் வச்சுவது யார்? செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும். 2 பேரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள். இது ஒரு இயல்பாக போய்விட்டது. இயல்பாக போய்விட்டது தான் சொல்கிறோமே தவிர ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா என்றால் இல்லை. அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது. அந்த வகையில் காளியம்மாள் அங்கே வேறு அங்கே பலமான வேட்பாளர் யாரும் இல்லை என்பதால் காளியம்மாளை சேர்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எம்எல்ஏ சீட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். அதனால் அவர்கள் அங்கே வந்து நிச்சயமாக தருவார்கள் என்ற நம்பிக்கையில் போயிருக்கலாம். அரசியலில் பல சமயங்களில் வந்து கொடுக்கும் வாக்குறுதிகள் வந்து மக்களுக்கு நிறைவேற்றப்படாதது மட்டும் இல்லாமல் வந்து சேர்பவர்களுக்கும் நிறைவேற்றப்படாமல் போனது நிறைய உண்டு. பிரேமலதா அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி அந்த தேமுதிக வரும்போது ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொல்லி தான் அன்றைக்கி அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணமாக தரல. இப்போ அதனால் இவங்க திமுகவுக்கு வந்துட்டாங்க. இங்கே கிடச்சிருச்சு. அப்போது அன்றைக்கி அந்த வாக்குறுதி கொடுத்த போது வாக்குறுதி பொய்யாக கொடுத்தார்களா என்றால் அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவர்கள் வந்தால் அது வளர்ச்சி என்று நினைத்து அழைத்திருப்பார்கள். பின்னால் உள்ள சூழ்நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியில் வித்தியாசம் வந்துட போகிறது இல்லைங்கும் போது வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். இல்லை இதை விட வேறு அழுத்தங்கள் இருக்கலாம். இதெல்லாம் அரசியலில் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் ஒரு கட்சியில் இருந்தவங்களாம் திடீர்னு ஒரு நாளைக்கு வேறு ஒரு கட்சிக்கு போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து வாக்களிப்பார்களா என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை பொறுத்து இருக்கிறது. அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருக்கு வாக்களிப்பேன் அப்படின்னா அது தனிப்பட்ட செல்வாக்கு. கட்சியினால் வந்து அவருக்கு வேட்பாளருக்கு அப்படின்னா அது கட்சியோட சித்தாந்தம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வகையில் திமுக அதிமுக என்பதை மாறி மாறி ஆட்சி செய்வதால் யார் அங்கே போய் சேர்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்எல்ஏ ஆனால் மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன், அமைச்சர் ஆகலாம். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு கொடுக்க சாதி ரீதியாக தான் அரசியல் நடைபெறுகிறது. நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அப்படி தான் நடைபெறுகிறது, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் கூட ஆகலாம். அப்படி என்று நினைத்து கொண்டு அங்கே போகலாம். அந்த நினைப்பு வந்து எவ்வளவு தூரம் நிறைவேறுகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்போ வந்து யோசனை பண்ணி இதுக்கு பருத்தி குடவுன்லேயே இருந்திருக்கலாம், நம்ம வந்து பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. நான் காளியம்மாளுக்கு அப்படி நிகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. பொதுவாக நான் சொல்கிறது வந்து அப்படியும் நடந்திருக்கு, அப்படியும் நடந்திருக்கு. இங்கே மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு வந்து மணந்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் இங்கேருந்து அங்கே போனார், 9 தடவை இங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அங்கே போனோடனே
9 தடவை எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து தலைமை பதவியிலேருந்து இறங்கிட்டு செங்கோட்டையன் உட்காத்தி வச்சுட்டு வராங்க. ஏற்கனவே வந்து நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தன்னை காட்டிக்கொண்டு வரும் புஷி ஆனந்த் அவர்கள் செங்கோட்டையனை வந்து தன்னை மீறி வளர விட்டு விடுவாரா? இல்ல சார். அப்போ ஒரு செங்கோட்டையனுடைய மாற்றம் நடந்திருக்கு சார். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த படம் பேக்கெட்ல இருந்தது, இன்னைக்கு விஜய் படமா மாறி இருக்கு. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த மாற்றம் வந்திருக்குமா? வந்திருக்காதே. அந்த மாற்றம் படம் அப்படி பார்க்க போனால் ஓபிஎஸ் கூட தான் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருந்தாரு. இப்போ வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஃபோட்டோ வைத்துக்கொள்வது வந்து அது ஒரு கலாச்சாரமாக, அது ஒரு விளம்பரம், அவ்வளோதானே, காட்டிக்கொள்வதற்காக. விசுவாசம் என்றால் இத்தனை வருடங்களாக வந்து ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபோட்டோவை மாற்றி வச்சோன்னே விசுவாசம் மாறிடுச்சுன்னு சொன்னால் மக்கள் அதை எப்படி வந்து நம்புவார்கள்? கண்டிப்பா நம்ம திருப்திப்படுத்திக்கலாம். அது ஃபோட்டோவில் தெரியுதுல்ல, அவர் தலைவர் பார்த்துட்டார்ல, அவர் ஃபோட்டோ இருக்குன்றது அவர் பார்த்துட்டார்ல அப்படின்னு நினச்சி நம்ம ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் அதனால் வந்து மக்கள் வந்து ஆஹா இவர் வந்து இன்றிலிருந்து விசுவாசியாக மாறிவிட்டார்னு நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தாரே, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இந்த கட்சி மாறியவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் வந்து மென்மே கம் அண்ட் மென்மே கோ அப்படின்னு ஒரு 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 ஆங்கில இது உண்டு. பட் மைல்ஸ் கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். வருவார்கள் போவார்கள், அப்படி தான் இருக்கும் அரசியல். அதனால் ஒரு காளியம்மாளை நம்பி ஒரு நாம் தமிழர் கட்சியோ, ஒரு ஓபிஎஸ்ஐ நம்பி ஒரு அதிமுகவோ கூட இல்லை. ஒருங்கிணைப்பாளராக வந்து இருந்த 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஐ நம்பியே அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து இல்லை. கண்டிப்பாக இப்போ ஓபிஎஸ் இப்போ திமுக வந்துட்டார். அதனால் அதிமுக வந்து ஆட்சிக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதனால் வந்து அப்படியே அதிமுக அடங்கி போச்சு, அதிமுகவே இழுத்து மூடி அந்த கம்பெனியை வந்து அந்த பில்டிங்கை வாடகைக்கு விட்டாங்க வெளியில், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.